அண்மை செய்தி. தமிழ்நாட்டின் பொறுப்பு டிஜிபியாக வெங்கட்ராமன் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். தமிழ்நாட்டின் பொறுப்பு டிஜிபியாக வெங்கட்ராமன் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். டிஜிபியாக இருந்த சங்கர் ஜிவாலினுடைய பதவிக்காலம் என்பது முடிந்திருக்கக்கூடிய நிலையில் பொறுப்பு டிஜிபியாக வெங்கட்ராமன் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். தமிழ்நாட்டின் பொறுப்பு டிஜிபியாக வெங்கட்ராமனை நியமனம் செய்து அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு காவல்துறை நிர்வாக பிரிவு டிஜிபி வெங்கட்ராமன் பொறுப்பு டிஜிபியாக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். அண்மை செய்தி. தமிழ்நாட்டின் காவல்துறை நிர்வாக பிரிவு டிஜிபி வெங்கட்ராமனுக்கு கூடுதலாக டிஜிபி பொறுப்பு என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கிருஷ்ணா இணைகிறார். விவரங்கள் கிருஷ்ணா. கண்டிப்பாக தமிழகத்தின் டிஜிபியாக 32வது டிஜிபியாக சங்கர் ஜிவால் கடந்த 2 வருடமாக பணியில் இருந்தார். அவருக்கு 31ஆம் தேதியோடு ஓய்வு பெற இருக்கிற காரணத்தால் அவருக்கு பிரிவு உபச்சார விழாவும் நடந்தது. அடுத்த டிஜிபிஆர் என்ற தேர்வு என்பது தொடர்ந்து நடைபெற்று வந்தது. தமிழக அரசிலிருந்து பட்டியல் என்பது யூபிஎஸ்சி அந்த வாரியத்துக்கு மத்திய அரசுக்கு அனுப்பப்பட்டு அதற்குண்டான நடவடிக்கையை மேற்கொண்டு வந்த நிலையில் தற்போது தமிழக அரசு பொறுப்பு டிஜிபியாக சங்கர் ஜிவால் ஓய்வு பெற்ற பிறகு அந்த பொறுப்பை பார்ப்பதற்காக வெங்கட்ராமன் ஐபிஎஸ் அவர்களை டிஜிபியாக நியமித்திருக்கிறார்கள். அவர் இன்று மாலை பொறுப்பேற்க இருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. வெங்கட்ராமன் ஏற்கனவே அவர் நிர்வாகத்தின் டிஜிபியாக, அதாவது தலைமையகத்தின் நிர்வாக பொறுப்பில் அவர் பணியாற்றி வந்து கொண்டிருக்கிறார். தற்போது அவரை தமிழக சட்ட ஒழுங்கு டிஜிபியாக, பொறுப்பு டிஜிபியாக தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்து அந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. இந்த உத்தரவை தீரஜ்குமார் கூடுதல் தலைமைச் செயலாளர் வெளியிட்டிருக்கிறார். வெங்கட்ராமனை பொறுப்பு டிஜிபியாக நியமித்தது மட்டுமல்லாமல் வினித் தேவ் வாங்கடே என்ற டிஜிபியையும் தற்போது அவர் வகித்த தமிழ்நாடு ஹவுசிங் போர்டு தலைவர் பகுதிக்கும், அதாவது காவல்துறைக்கு என வீட்டு வசதி கழகம் இருக்கிறது, அதற்கான டிஜிபி பொறுப்புக்காகவும் அவர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். இந்த பொறுப்பில் இருந்த சைலேஷ்குமார் யாதவும் இந்த வரும் 31ஆம் தேதியிலிருந்து ஓய்வு பெற இருக்கிற காரணத்தினால் அந்த பொறுப்பிற்கும் தற்போது டிஜிபி வினித் தேவ் வாங்கடேவை நியமித்து தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணா. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.